இந்த வீடியோல பயாலஜில ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுவும் இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, ஜெனடிக் இன்ஜினியரிங் இந்த மாரி விஷயங்கள்லாம் படிச்சோம் அப்புட்ன்னா, இந்த டாபிக் தான் வந்து ரொம்ப பிரைமரியா வந்து இருக்கும். அப்படி என்னடா டாபிக் அப்புட்ன்னா, அதுதான் குளோனிங் வெக்டார்ஸ். ஸோ இதோட டெஃபினிஷன் சிம்பிள் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம் அப்புட்ன்னா, இட் இஸ் எ நியூக்ளிக் ஆசிட் விச் ஹெல்ப்ஸ் டூ டிரான்ஸ்ஃபர் அண்ட் ரெப்ளிகேட் அவர் டிசைர்டு ஜீன் இன்டு த ஹோஸ்ட் ஆர்கானிசம். என்னப்பா சொல்ற? என்னமோ வளவலன்னு சொல்ற அப்புட்ன்னா, சிம்பிளா அதோட பேர்லேருந்து நம்ம அர்த்தத்த வந்து தெரிஞ்சுக்கலாம். குளோனிங் அப்புட்ன்னா என்ன அப்புட்ன்னா, ஒரு விஷயத்த வந்து அப்படியே பிரதி எடுக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஜெராக்ஸ் எடுக்கிறது, இல்லைன்னா ரெப்ளிகேட் பண்றது, காப்பி பண்றது அப்படின்ற மாரி ஒரு சிம்பிள் டெஃபினிஷனுக்காக சொல்றேன். ஸோ இப்போ நம்ம சின்ன பிள்ளைலாம் வந்து படிச்சிருப்போம். குளோனிங் அப்படின்னு ஒண்ணு பண்ணி ஒரு டாலி அப்படின்னு ஒரு ஷீப்ப வந்து அதே மாரி இன்னொரு ஒரு ஷீப் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு. சரி எதுக்கு அவ்வளோ தூரம்லாம் போய்க்கிட்டு, நம்ம தமிழ்ல வந்து வியாபாரி அப்படின்னு ஒரு படம் வந்து இருந்துச்சு. அதுல எஸ். ஜே. சூர்யா என்ன பண்ணுவாரு? அவர் வந்து நெறைய தப்பு தப்பா பண்ணுவாரு. அதெல்லாம் நம்ம நோட் பண்ணக்கூடாது. அதுல வந்து சயின்ஸ்ல வந்து குளோனிங் தான் வந்து பண்ணுவாரு. தன்ன தாண்டி இன்னொரு ஒரு ஒரு ஆள் அந்த மாரி கார்பன் காப்பி எடுத்துட்டு அந்த மாரி அததான் வந்து நம்ம குளோனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாரி இப்போ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்படி ஒரு கேம் இருக்கு. ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருப்பான். தப்பி குதிச்சு, ஏறி குதிச்சு அது கிடையாது. கிட்டத்தட்ட அதே அதே கான்செப்ட் தான். அவன் என்ன பண்ணுவான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆவான். டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ஸோ அததான் வந்து நம்ம வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்க யூஸ் பண்றது எல்லாமே டிஎன்ஏ, ஜீன்ஸ், ஜெனடிக் மெட்டீரியல தான் நம்ம வந்து இங்க யூஸ் பண்றோம். ஸோ நமக்கு தேவையான ஒரு டிஎன்ஏவை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேயே வந்து ரெப்ளிகேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான் நம்ம குளோனிங் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா ஹோஸ்ட் ஆர்கானிசம். அது ஒரு பாக்டீரியாவா இருக்கலாம், ஈஸ்டா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது மெமலியன் செல்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு செல்ஸ்குள்ளேயோ பாக்டீரியாக்குள்ளேயோ நமக்கு தேவையான ஜீனை வந்து உள்ள கொடுத்து அதை வந்து ரெப்ளிகேட் பண்றது. இப்போ இது ரியல் டைம்ல எங்கப்பா யூஸ் பண்றாங்க? இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷன்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா ஜெனட்டிக்லி இன்ஜினியர்டு ஈகோலை. ஸோ இந்த பாக்டீரியா வந்து முன்னாடிலாம் வந்து பிக்ல இருந்து இந்த இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போலாம் வந்து பயங்கர காஸ்ட்லியா வந்து இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு வந்து அந்த பிக் கொல்லணும், அந்த பன்னிய கொன்னு அதுலேருந்து இன்சுலின் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ் இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஈஸியா நமக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஜெனட்டிக்லி இன்ஜினியர்டு பாக்டீரியா யூஸ் பண்ணி நம்ம இன்சுலின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். அது எப்படி அந்த பாக்டீரியா வந்து நமக்கு தேவையான ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, அதாவது இந்த குளோனிங் வெக்டார்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல எனக்கு தேவையானது அதுதான் வந்து இப்போ எனக்கு இன்சுலின் ஜீன் வச்சு அதை வந்து ஒரு பாக்டீரியாக்குள்ள அனுப்பணும்ல. அதுக்குள்ள அனுப்பணும் அப்படின்னா எனக்கு அதுக்கு தான் தேவை ஒரு வெக்டார். அதுக்கு தான் வெக்டார் யூஸ் பண்ணணும். இப்போ அது எக்ஸாம்பிள் இங்க ஒரு பிளாஸ்மிட் யூஸ் பண்ணணும். ஸோ அதை என்ன பண்றோம், அதையும் எனக்கு தேவையான ஜீனை ஒன்று சேர்த்து ஆர்டிஎன்ஏ மாலிகுலை வந்து யூஸ் பண்ணி, ஸோ இது ரெண்டையும் சேர்த்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அந்த டிஎன்ஏவை ஒரு 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 பாக்டீரியாக்குள்ள அனுப்புறேன், ஈகோலைன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த பாக்டீரியாக்குள்ள அனுப்பணும்னு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வெக்டார் வந்து அந்த ஜீனை வந்து ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிக்கும். ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த பாக்டீரியா வந்து அது நமக்கு தேவையான அந்த இன்சுலினோ இல்லை நமக்கு தேவையான எந்த ஒரு புரோட்டீனோ அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து நமக்கு தேவையான பயனை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக யூஸ் பண்றது தான் அந்த குளோனிங் வெக்டார். குளோனிங் வெக்டாரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இதுல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா அடுத்து பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி அந்த குளோனிங் வெக்டர் வந்து நான் தமிழ்ல என்னவா இருக்கும் அப்படின்றத டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். ஸோ குளோனிங் அப்படின்னா படி எடுத்தல் அப்படின்னு போட்டுருந்துச்சு, வெக்டார் அப்படின்னா திசையன் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ இப்போ குளோனிங் வெக்டார் அப்படின்னா படி எடுத்தல் திசையன் அப்படின்னு இருக்கும் போல. ஸோ அதை வந்து அவங்க எப்படி போடல, சும்மா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண அந்த மாதிரி காமெடியா இருக்கு அப்படின்றத மட்டும் நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ தட்ஸ் ஆல். நமக்கு தேவையான ஒரு ஜீனை ஒரு பாக்டீரியாக்குள்ள கொண்டு போறதுக்கே வந்து பிளாஸ்மிடு, ஃபாஜ்மிடு, பேக்கு, யாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குளோனிங் வெக்டார்ஸ் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல நமக்கு தேவையான ஒரு விஷயம், நம்மளோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி, பாசிட்டிவிட்டி அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தேவைப்படுது. ஸோ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருப்போம். சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியா வச்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணிருங்க. அண்ட் திங்க் பயாலஜி திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணிருங்க. பாய்.